ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஷிகிமோரி இஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்டி சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லவ் பண்ணுறவங்க முன்னாடி நம்மளை ரொம்பவும் ஹீரோயிக்காக நம்மளை கெத்தாக காமிச்சிக்கிட்ட ட்ரை பண்ணுவோம். பட் எல்லாருக்கிட்டையுமே ஒரு வீக் சைடு இருக்கும். அந்த வீக் சைடை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்ட்னர் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். அதை பற்றின ஒரு எபிசோட் தான் இது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷிகிமோரி இஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்டி சீசன் 1 எபிசோட் 6. ரிவரில் நம்ம ஹீரோ நல்லலே உட்காராம வெயிலில் ஆட்டம் போட்டதுனால நம்ம ஹீரோக்கு இப்போ சன்பான் ஏற்பட்டுச்சு. சரி நீ நல்லா ரெஸ்ட் எடுப்பா, இப்போதைக்குள்ள நம்மளால வெளியே போக முடியாதுல்ல அப்படின்னு ஷிகிமரி கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நியூஸ் பார்க்கும்போது ஃபயர் ஒர்க் ஷோ வரதை பார்க்குறான். ஷிகிமரி நீ என் கூட ஒரு இடத்துக்கு வரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் உன்னால வர முடியும்னா நான் எந்த இடத்துக்குனாலும் வர ரெடி தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ ஃபயர் ஒர்க்ஸ் போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அவ்வளோ ரொம்பவும் ஹாப்பி ஆயிட்டு கண்டிப்பா போகலாம் அப்படின்னு சொல்றா. ஜோடியா 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவோட பழைய ட்ரெஸ் ஒன்று நம்ம ஹீரோக்கு போட்டு பார்க்குறாங்க. பட் அது ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ யுக்காட்டாவே நம்ம ஹீரோக்கு போட்டு அனுப்பலாம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா முடிவு பண்றாங்க. நாங்களும் ஒரு காலத்துல இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் இதுல லொகேஷன் அண்ட் வியூ தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மகனே நம்ம ஃபேமிலி சீக்ரெட்டை உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா ஏதோ சொல்றாரு. ஷிகிமாரி யூடியூப் பார்த்து யுக்காட்டா எப்படி கட்டுறதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் ஆனால் அவளுக்கு ஒழுங்காவே கெட்ட வரல. கொஞ்சம் கையை தூக்க அப்படின்னு சொல்லி ஷிகிமாரியோட பிரதர் போயிட்டு அவளுக்கு கட்டி விடுறான். பாரு சிம்பிளா முடிஞ்சிருச்சு, சில டைம் நீ ரொம்பவும் முட்டாளா இருக்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோ செல்போனை ரெயின் ப்ரூஃப் ஆக்கிட்டான். 3 பர்ஸ் வச்சிருக்கான். 3த்துலயுமே ஈக்குவலான அமௌண்ட் வச்சிருக்கான். ஒரு பர்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னா கூட மற்ற 2 பர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த தடவை ஷிகிமாரி கூட போறது எல்லாம் நல்லபடியா போகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். ஷிகிமாரி நேரத்துக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹாய் இசுமி அப்படின்னு ஷிகிமாரி வரா. அவ பாக்க ரொம்பவே கியூட்டா இருக்கா. இசுமி யுக்காட்டால நீ ரொம்ப நல்லா இருக்கன்னு வா சொல்லவும் என்னை விட நீ தான் நல்லா இருக்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த யுக்காட்டால நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இது என்னோட பாட்டியோடது, கரெக்டான டைம் வர்றப்ப போடலாம்னு நினைச்சேன், இப்பதான் டைம் வந்திருக்கு அப்படின்னு வா சொல்றா. சரி நம்ம போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் இவங்க அங்க நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பஞ்சு மிட்டாய் கடையை பார்க்கவும் உடனே போய் ஒரு பஞ்சு மிட்டாயை வாங்குறான். நம்ம ஹீரோக்கு அது ரொம்பவே பிடிக்கும். உண்மையிலேயே உனக்கு வேண்டாமா நம்ம ஹீரோ கேட்குமா வேண்டாம் அப்படின்னு வா சொல்றா. அன்னைக்கு ரிவர்ல நடந்ததுக்கு சாரி, அதுக்கு பதிலுக்கு என்ன ஏதாச்சும் பண்ண விட நான் இதை வாங்கி தருவான்னு கேட்கவும் உண்மையை சொல்ல போனா எனக்கு ஸ்வீட் அவ்வளவா பிடிக்காது அப்படின்னு வா சொல்றா. பேன் கேக் நான் செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸ்லாம் உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எனக்கும் அது பழக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வா சொல்றா. இன்டெரக்டாவா நம்ம ஹீரோவை தான் மென்ஷன் பண்றா. பட் இந்த காட்டன் கேண்டி இது ரொம்பவே ஸ்வீட்டா இருக்குதுப்பா அப்படின்னு வா சொல்றா. நமக்காக அவளுக்கு பிடிக்காதது கூட பழகிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹாப்பி ஆகுறான். இந்த ஷூட்டிங் கேம் விளையாடலாமா, உனக்கு எது வேணும்னு சொல்லி நான் ஜெயிச்சு தரேன். அந்த டாக் ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது உல்ஃபுப்பா அப்படின்னு சொல்லி அவ மனசுக்குள்ள நினைக்கிறா. உன்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் ஷூட் பண்றான். ஒன்னு கூட நம்ம ஹீரோ அடிக்கல. உடனே நம்ம ஹீரோ ரொம்பவும் வருத்தப்படவோ தம்பி தம்பி வருத்தப்படாத வேணா இதை ஃப்ரீயா வச்சுக்கோ அப்படின்னு அவர் வேற பொம்மையை கொடுக்குறாரு. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு ஷிகிமாரி சொல்லவும் பொண்ணுங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியில் இது பண்ண முடியாதுன்னு கடைக்கார் சொல்றாரு. ஷிகிமாரி உன்னால முடியும், ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நான் உனக்கு ஃப்ரீயாவே ஒரு ஷாட் தரேன் அப்படின்னு கடைக்கார் சொல்றாரு. ஷிகிமாரி ஏன் பண்றதை பார்த்துட்டு கடைக்கார் செம ஷாக் ஆகுறாரு. நிறைய இதை ஷிகிமாரி பர்ஃபெக்டா ஷூட் பண்றா. இவ பார்க்க நார்மலா தெரிஞ்சா நான் குறி வைக்கும் போது அப்படியே ஒரு ஹண்டர் மாதிரி தெரிஞ்சா அப்படின்னு அந்த கடைக்கார் பாக்குறாரு. வா சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களை பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த உல்டாக்கு தூக்கி அவர் கொடுக்கவும் இந்த இதை நீ எடுத்துக்கோனவா கொடுக்குறா. ஆனா இதை நீ தானே ஜெயிச்சேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் இதை வின் பண்ணதே உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு வா சொல்லவும் நம்ம ஹீரோ மட்டும் இல்ல அந்த கடைக்காரும் சேர்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு. ஃபெஸ்டிவல் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. உன்னை மீட் பண்ணுவேன் நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு இனிமாக்கி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். ஷிகிமாரி உன்னோட யுக்காட்டா வேற லெவல்ல இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஹச்சிமிட்ஸும் உனக்கோ பார்த்துட்டு நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம போற ஆரம்பிக்கலாமா, வருஷத்துல ஒரு நாள் தான் இது வரும், சோ வாழ்வாசாவா போராட்டம் மாதிரி இதை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இனிமாக்கி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போய் கோல்ட் ஃபிஷ் ஸ்கோப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இனிமாக்கி நிறைய மீனை பிடிக்கிறான். பட் நம்ம ஹீரோவோட கை தவறி அந்த பேப்பர் இது வந்து கிழிஞ்சிருது. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இனிமாக்கி அவனை கிண்டல் பண்ணவும் ஈசுமிக்கு பதில் நான் இதுல கலந்துக்கிட்டு அவனோட பேரை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஷிகிமாரி இப்போ அதுல ஸ்கோப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறா. ஈசுமி இப்பவும் நிறைய மீனை பிடிக்கிறான். ஷிகிமாரி ஃபாஸ்டா அதை கொண்டு வரவும் மீனெல்லாம் ஓடிடுது. ஷிகிமாரியால எல்லா டைமும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது போல அப்படின்னு நெக்கோ சொல்றா. இனிமாக்கி நிறைய மீனை பிடிச்சிட்டு இருக்கான். பட் ஷிகிமாரியால ஒரு மீனை கூட பிடிக்க முடியல. விட்டா ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க வந்திருக்கோங்கிறதையே மறந்துருப்பாப்லையா, டைம் வேற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நெக்கோ யோசிச்சுட்டு இந்த வில்லனை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நெக்கோ சொல்றா. ஃபயர் ஒர்க்ஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாட்சிமிட்சு சொல்றா. அட ஆமா இல்ல அப்படின்னு ஷிகிமாரிக்கு அப்பதான் ஞாபகம் வருது. நாங்க இதை பாத்துக்கிட்டோம், நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சிருந்தாங்க. ஷிகிமாரியா நம்ம ஹீரோ இப்போ ஃபாஸ்டா வராங்க. ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. என் ஃபேமிலிக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு, அங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஷிகிமாரியோட செருப்பு வந்துருது. நம்ம ஹீரோ அந்த செருப்பை சரி பண்ணிட்டான். இந்த மாதிரியான செருப்பு போட்டா அது காலை கடிக்கும். சோ ஷிகிமாரிக்கு வந்துட்டு அது ஒத்துக்கிடல. அவ காலெல்லாம் ஒரு மாதிரி புண்ணாயிட்டு இவ்வளவு நேரம் நீ இதை ஏன் சொல்லவே இல்லை, உனக்கு கால் வலிக்குன்னு அப்பவே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஃபேமிலி சீக்ரெட் பிளேஸ்னு ஏதோ சொன்னி அப்படின்னு வா கேட்கவும் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்றான். ஒழுங்கா சொல்ல அப்படின்னு வா கேட்கவும் மகனே நம்ம ஃபேமிலியோட சீக்ரெட்டை உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நான் சொல்ற லொகேஷனுக்கு போ, வியோவோ சூப்பரா இருக்கும், அந்த இடத்துலயும் சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த லொகேஷனை சொல்லியிருப்பாரு. அப்படின்னா
நம்ம போலாம் அப்படின்னு வா சொல்லவும் உன் கால் இவ்வளவு மோசமா இருக்கு, நீ நடக்கவே கூடாது, ஃபர்ஸ்ட் ஹெல்த் பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இந்த வருஷம் பார்க்க முடியலன்னா என்ன, இந்த இது ஓடியா போயிட போகுது, அடுத்த வருஷமும் இது நடக்கும், அப்ப நம்ம பாத்துக்கிடலாம் அப்படின்னு வருத்தப்படவும். அப்படின்னா சரி ஓகே என் முதுகுல ஏற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ வேண்டாம், உன் முதுகு உடஞ்சிடுச்சுன்னா அப்படின்னு வா சொல்லவும் நீ நினைக்கிறத விட நான் ரொம்பவும் ஸ்ட்ராங் தான்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அவளும் ஏறுதா, நான் ரொம்ப வெயிட்டா இருக்குன்னா வேணா இறங்கிடுவான கேட்கவும் நீ அப்படி ஒன்னும் வெயிட் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த சீக்ரெட் பிளேஸை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னப்பா இது ஃபயர் ஒர்க்ஸே தெரியல, கரெக்டான டைரக்ஷன்ல தான் போறோமா அப்படின்னு வா கேட்கறா. இதோ போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும் என்ன தூக்கிட்டேவா அங்க வர போற வேணா இறக்கி விடுன்னு வா சொல்லவும் ஆடாம உட்காரு, அப்புறம் என் கை பிடிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு அவளும் ஒழுங்கா உட்காருதா. இசுமி இதுலயா நீ என்ன தூக்கிக்கிட்டு ஏற போற அப்படின்னு வா கேட்கறா. என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய படி இருக்கு. நம்ம ஹீரோ ஏறிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு முடியலனாலும் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கான். இசுமி எதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு பண்ற அப்படின்னு வா கேட்கவும் இன்னுமா புரியல, அன்னைக்கு ரிவருக்கு போனப்போ நீ என்னால கஷ்டப்பட்ட, பட் இன்னைக்கு நான் உன்னோட ஸ்மைல பாக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னால முடிய ஈஸிமி அப்படின்னு வா சீரப் பண்றா. ஒரு வழியா இவங்க டாப்புக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ அப்பா சொன்ன மாதிரியே அங்க யாரும் இல்ல, அண்ட் வியோவும் ரொம்பவும் சூப்பரா இருக்கு, அண்ட் அந்த இடத்துல ஒரு பெஞ்சும் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே போய் அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்தாங்க. ஃபயர் ஒர்க்ஸ் அங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்கு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோ வேற இடத்துல நின்று ஃபயர் ஒர்க்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. வா இந்த டாக்கியாக்கி ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு இனிமாக்கி ஹாட் மீட்டோ சாப்பிட்டுட்டு இருக்கவும் தீனி பண்டாரங்களா அப்புறமா சாப்பிடலாம், ஃபர்ஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ் பாருங்க அப்படின்னு நெக்கா சொல்றா. இப்பவும் கால் ஓகேவா நம்ம ஹீரோ கேட்கவும் ஓகே தான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வா சொல்லவும் எதுக்கு சாரி எல்லாம் நம்ம ஹீரோ சொல்றான். எப்பவுமே உன் முன்னாடி சூப்பரா தெரியும்னு தான் நான் நினைப்பேன், உன் முன்னாடி நான் மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது, வீக்கா தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனா இன்னைக்கு அப்படி நடந்துருச்சு அப்படின்னு வா சொல்லவும் ஆனா உன்னோட வீக் சைடையும் நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா அப்படின்னு வா ஷாக் ஆகவும் நீ ஆசமா இருக்க ட்ரை பண்ற ஓகே தான், பட் நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது மட்டும் நீ நார்மலாவே இரு, சொல்லப்போனா நானும் வீக்கானவன் தான், போன வருஷம் ஃபயர் ஃபெஸ்டிவலுக்கு உன்னை கூப்பிடலான்னு தான் நினைச்சேன், நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம், நான் அவளை ஃபயர் ஒர்க்ஸ்க்கு கூப்பிட்டா என்ன தப்பா எடுத்துட்டு வாழ என்கிட்ட பேச மாட்டாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்பட்டிருப்பான். ஸோ நான் ரொம்ப பயந்ததுனால போன வருஷம் உன்னை ஃபயர் ஒர்க்ஸ்க்கு கூப்பிடல, அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ ஃபோன் எடுத்து என்ன கூப்பிட்டுருக்கலாம் தெரியுமா, ஏன்னா நீ ஃபோன் பண்ணுவேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வா சொல்றா. ஓ அப்படியா சாரி, தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா கூப்பிட்டுருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் முடிஞ்சு போச்சு, இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இந்த இடத்துல இருக்கோம், ஸோ அதை என்ஜாய் பண்ணலாம், நான் இது ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. உன்னை கூப்பிட்டதுல எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் முடியுது. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு கீழே இறங்க போறான். உன்னால முடியுமா அப்படின்னு வா கேட்கவும் முடியும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு காலப்படியில வைக்கவோ எடுத்தோடனே ஸ்லிப் ஆயிருது. இது நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு ஹீரோ கீழே விழுந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோட அப்பா வந்து டக்குன்னு அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிருந்தாரு. டார்ச் லைட் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா வந்து நிக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஷிக்கிமோரியோ கேட்கவும் உங்களுக்கு பின்னாடி தானே நாங்க உட்காந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த ரெண்டு லவ் பேர்ட்ஸும் தனியா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு அவங்க அம்மா பேசிட்டு இருந்திருக்காங்க. நாங்க பேசினதெல்லாம் உங்களுக்கு கேட்டுக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஷிக்கிமோரியோ யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவே அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போறாரு. அப்பா எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தூக்குறதுல பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க அப்படி ஒன்னும் வெயிட் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாங்க. நீங்க காலேஜ் டயத்துல பாத்துருக்கணும் 4 பேர் அவர் தூக்குவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. இப்ப அப்படியே அவங்க ஹாப்பியா வீட்டுக்கு போறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இது ஜஸ்ட் ஒரு ரொமான்டிக் காமெடி ஸ்டோரி தான். ஸோ இதுல வந்துட்டு நீங்க ஆக்ஷன் இந்த மாதிரி பெருசா எதையும்லாம் எதிர்பார்க்காதீங்க. பட் ஆனா இந்த அனிமையிலேயே கூட நீங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸுமே இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.